வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இன்று திருப்பரங்குன்றம் முருகனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்து இருக்கிறது. இத்தோட நான் இப்போ உங்களை எல்லாமும் சந்திச்சு பேசுறேன். எல்லாத்த விட முக்கியமா காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இன்னைக்கு திறந்து விட்டுருக்காங்க மலைய. அங்க தர்காவில சந்தனக்கூடு திருவிழாங்கிற காரணத்துக்காக நமக்கு திறந்து விட்டுருக்காங்க. என்னங்க இத்தனை நாள் மூடி இருந்த மலை இன்னைக்கு திறந்ததுனால நான் உடனடியா இன்னைக்கு காசி விஸ்வநாதர் கோயிலையும் தரிசனிக்க வேண்டும் அப்படின்னு தான் வந்திருக்கிறேன். ஆனா இது எல்லாமே இரண்டாம் பட்சங்க. முக்கியமா வந்தது தீபத்தூணில் ஆயிரம் ஆண்டுகளாக ஏற்றப்பட்டு வந்த புராதன தீபத்தூணில் 1984 கூட அங்க ஏத்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏத்திருக்கிறாங்க. இந்த பெண்கள் 14 பெண்கள் நேத்துக்கு தீபம் ஏத்தணும் அப்படிங்கிற காரணத்தை முன் வச்சு இந்த மலையை திறந்து விட்டது எல்லாரும் போகணும் அப்படின்னு மறியல் பண்ணி கைதாயிருக்கிறாங்க. அந்த 14 பெண் சிங்கங்களுக்கு இன்னைக்கு என்னால மரியாதை செய்ய முடிஞ்சது. அதுக்கு நான் ரொம்ப நாள் கடவுளுக்கு திருப்பரங்குன்றம் முருகனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அம்மா நான் உட்கார்ந்துருக்கேன்னு நினைக்காதீங்க. நீங்கெல்லாம் எங்களுக்காக நிக்கிறதுனாலதான், நீங்கெல்லாம் தமிழக மக்களுக்கும் பக்தர்களுக்குமா நீங்கெல்லாம் நிக்கிறதுனாலதான் இங்க நாங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றி. இவங்களுக்கான பாராட்டுக்களையும் பெருமையும் இங்க நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த திமுக ஆட்சியில அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்பட்ட முதல் பெண் அடியந்தா. அதனால இன்னைக்கு இவங்கெல்லாம் அத வெற்றியோட எதிர்கொண்டு இன்னைக்கு என் கூட நிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுமா. எல்லா மக்களும் ஒரே குரல்ல சொல்றது, நம்ம எந்த ஒரு தனிப்பட்ட சலுகையோ இல்ல மத்தவங்களுக்கு தடையோ செய்யல. வேற யாரையும் உங்களுடைய சாமியை கும்பிடாதீங்க அப்படின்னு சொல்லவே இல்ல. எங்க சாமியை கும்பிடுறதுக்கு உங்களுக்கு ஏன் நோவுது அப்படிங்கறத எல்லாருமே கேக்குறாங்க. இன்னைக்கு அதை நம்ம கண்கூடா நானே பாத்துட்டேங்க. இங்க அந்த கல்லு தீபத்தூணை பார்த்து அது கல் தூணு, அது சர்வே கல்லு, அப்புறம் சமணர் தீபம் இருந்துட்டு போகுது. அது எதுவா வேணா இருந்துட்டு போகணும். ஆனா அங்க தீபம் ஏத்திருக்கிறது உண்மை, வரலாற்று உண்மை. அது சர்வே கல்லு நீங்க வச்சுக்கோங்க. கனிமொழி அக்காவுக்கு அது சர்வே கல்லுன்னு தோணுது. ஏன்னா நான் கேக்குறேன், அவங்க ஆர்கியாலஜிஸ்டா ஏஎஸ்ஐ அவங்க அந்த சர்வே கல்லா இருந்தா அங்க அனுமார் பொறிச்சு இருக்காதுங்க. சர்வே கல்லுல ஏபிசி திருப்பரங்குன்றம் கிரவுண்ட் 0 அப்படித்தானே, கிரவுண்ட் 0 அப்படித்தானே எழுதிருக்கோம். சர்வே கல்னா அத்தனை எண்ணிக்கை தானே இருக்கும். சாமி படம் பொறிச்சு இருக்குது. எப்படி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல தூணை நீங்க கொச்சப்படுத்தினீங்க, அதை பொறுத்துக்கிறோம். ஒரு உயிர் போகுது, அதையும் கொச்சப்படுத்துறீங்க. குடும்ப சச்சரவுல போனாரு, அதுல போனாரு, இதுல போனாரு. இத என்னால ஜீரணிக்கவே முடியல. இன்னைக்கு மலை மேல போனா, மலை மேல மக்கள் போனா கலவரம் நடந்துரும். அதுக்காக தானேங்க மலை மேல அனுமதி கொடுக்கல. அப்ப எப்படி இன்னில இருந்து முழுசா திறந்து விட்டாச்சு? நான் உங்களை மாதிரி சொல்லலமா. நான் நன்றியா தெரிவிச்சுக்கிறேன். எந்த கடவுளா இருந்தாலும் அது ஒண்ணு, கடவுளுங்கிறது ஒண்ணு. அதை நம்ம வழிபடும் விதங்கள் வேறு வேறு அப்படின்னு நான் நன்றியா தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருடைய நம்பிக்கைக்கும் நன்றி தெரிவிச்சு, தர்கா தரப்பினருக்கும் நன்றி தெரிவிச்சு ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். உங்க தர்காவுக்கு நான் வழிபட தயார். எங்க தீபத்தூணுக்கு நீங்களும் எங்களோட சேர்த்து விளக்கேத்துங்க. எங்க இத்தனை பேர் இங்க இருக்கிறோம், இத்தனை பேரும் ஒரே ஒரு விளக்கு இல்லங்க, ஒண்ணுமே இல்ல இல்லங்க. ஒரு 10 ரூபாய் திரி, 10 ரூபாய் திரி, 20 ரூபாய் எண்ணெய். அன்னைக்கே டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை அன்னைக்கு இதை ஏத்தி இருந்தா இன்னைக்கு இங்க நான் உட்கார்ந்து இன்டர்வியூ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு பெரிய விஷயம் ஆயிருக்கவே ஆகாது. 14 பெண்கள் நேத்து அரெஸ்ட் ஆயிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இதுதான் பேச்சா இருக்குது. நீதிமன்றத்தை அவமதிக்கிறீங்க, தீபத்தூணை அவமதிக்கிறீங்க, இந்து நம்பிக்கைகளை அவமதிக்கிறீங்க. யாராவது அதுக்கு குரல் கொடுத்தா உடனே அவங்கள பர்சனலா அட்டாக் பண்றீங்க. இப்படி எல்லாம் நீங்க பண்றதுக்கு என்ன காரணம்? எனக்கு எதுவும் நஷ்டம் தெரியலையே. ஒரு 2 பேர் தீபத்துக்கு எண்ணெய் வாங்கினா அது தமிழ்நாட்டு பொருளாதாரத்துக்கு கூட நல்லது தானே. டாஸ்மாக்ல மட்டும்தான் பாட்டில் வாங்கணுமா? எண்ணெய் பாட்டில் வாங்கினா உங்களுக்கு பொறுக்காதா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் நீங்க அதை தடுக்கிறீங்க? கலவரம் ஆயிரும் சொன்ன சு வெங்கடேசன் ஐயாவுக்கு கேக்குறேன் நானு. இப்ப சந்தோஷமா சார்?
மலை மேல ஏறுனா கலவரம் ஆகும்னு சொன்னா அப்ப யாரால நீங்க சொல்லணும்? யாரால? இன்னைக்கு எல்லாரும் ஏறி பாக்குறோம். இன்னைக்கு நான் வந்து காசி விஸ்வநாதர் கோயில் வரைக்கும் போக போறேன். என்ன கலவரம் ஆயிட போகுது? என்ன ஆக போகுது? உங்களுக்கு அந்த தீபத்தை ஏத்துனா, ஒருவேளை ஏதாவது ஜோசியம் கீசம் சொன்னீங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை அந்த மொட்டை கோபுரத்தை கட்டி முடிச்சா ஸ்ரீரங்கத்துல பதவி போயிடும் அப்படின்னு சொல்லி அதை விடவே இல்லை. அதே மாதிரி ஆட்சி கலைஞருக்கு அது ஒரு வரலாறு இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி இங்க திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தை ஏத்திட்டா இவங்களுக்கு ஏதாவது கண்டம் அப்படி யாராவது ஜோசியம் சொல்லி, ஒருவேளை அதனாலதான் இந்த ஒட்டக பூஜை எல்லாம் நடந்துச்சா என்ன நமக்கு தெரியலங்க. நமக்கு தெரியல. அப்படி இருந்தா கூட அதை எல்லாத்தையும் விட திருப்பரங்குன்றம் முருகன் ஒரு சக்தி வாய்ந்த கடவுள். காசி விஸ்வநாதர் சக்தி. காசிக்கு போனா எல்லா பாவமும் தொலையும் சொல்லுவாங்க. இந்து நம்பிக்கைகளுக்கு எதிராக ரொம்ப விரோதமா செயல்பட்டு இருக்கிற திமுகவு, கம்யூனிஸ்ட் எம்பி இவங்கெல்லாம் வந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு ஒரு தரம் வந்து தங்கள் பாவத்தை தலைமுழுகுன்னு நான் வந்து வேற வேண்டுகோள் வச்சுக்கிறேன். அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம வேண்டிக்கும்.